Good morning, dear students. Today we studied about the Unit 3, Chapter 7. The name of the lesson is Body Fluids and the Circulation. So, in the lesson, we will see what is body fluids. Body fluids na enna. Okay. So, blood vessels. Blood vessels la enna irukku? Arteries, veins and capillaries. இதெல்லாம் சேர்ந்து தான் என்னது blood vessels. Okay. அதுக்கப்புறம் நம்ம சர்க்குலேட்டரி பாத்வே. ஸோ சர்க்குலேட்டரி பாத்வேனா ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஹார்ட்லேருந்து எப்படி மற்ற பார்ட்டுக்கு பிளட்டு போகுது, நெக்ஸ்ட்டு மற்ற பார்ட்ஸ் ஆர்கன்ஸ்லேருந்து எப்படி வந்து ஹார்ட்டுக்கு வந்து பிளட் வருது, ஹவ் இட் வில் தட் இஸ் பியூரிஃபிகேஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஏ கேஸ் டேக்ஸ் பிளேஸ் அப்படிங்கிறத ஹார்ட்டுக்கும் லங்ஸுக்குள்ள இன்டர் கனெக்ஷன்ஸை நம்ம இதில் பார்ப்போம். ஓகே. நெக்ஸ்ட் இஸ் ரெகுலேஷன் ஆஃப் கார்டியாக் ஆக்டிவிட்டி. எப்படி கார்டியாக் ஆக்டிவிட்டி வந்து யாரெல்லாம் ரெகுலேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த சாப்டரில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வாட் ஆர் த டிஸார்டர்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் பார்ப்போம். நெக்ஸ்ட் சிபிஆர். ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்க, சிபிஆர் பார்ப்போமா. ஸோ வாட் இஸ் அ டெஃபினேஷன் ஆஃப் ஏ சிபிஆர்? கார்டியோ பல்மோனரி resuscitation. Okay, so this is the definition of CPR. இதெல்லாம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே. வாட் இஸ் சர்க்குலேட்டரி ஃபங்க்ஷன்? ஸோ சர்க்குலேட்டரி ஃபங்க்ஷனோட வேலை என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா டிரான்ஸ்போர்ட் மெட்டீரியல்ஸ் த்ரூ அவுட் த பாடி ஃபுல்லாக என்ன பண்ணுது, டிரான்ஸ்போர்ட் பண்ணுற வேலையை பார்க்குறாங்க, டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம் பண்ணுறாங்க. ஸோ மெயினாக வந்து டுவர்ட்ஸ் எங்கே போகணும், பர்டிகுலர் டார்கெட் ஆர்கன் ஆர் டிஷ்யூஸ்க்கு தேவையான அந்த மெட்டீரியல்ஸை சப்ளை பண்ணுறாங்க. சப்போஸ் இப்போ நம்ம வந்து கேரட் சாப்பிட்டோம்னா அதில் ரொடாப்சின் பிக்மெண்ட் இருக்குது, கெரோட்டினாய்ட்ஸ் இருக்குது. அந்த கெரோட்டினாய்ட்ஸ் எதுக்கு தேவை? கண்ணுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நான் சாப்பிட்றேன், டைஜஸ்டிவ் சிஸ்டம்னால என்ன ஆகுது, என்னுடைய இதெல்லாம் வந்து டைஜஸ்ட் ஆகி பிளட் எங்கே போகும், லிவருக்கு போகும்னு சொன்னோமா, ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின் மூலமாக அதெல்லாம் பிளட்டாக கன்வெர்ட் ஆயிரும். சப்போஸ் நீ கேரட் சாப்பிட்ற கேரட் அதில் இருக்கிற மாலிகுல்ஸ் எல்லாமே காம்ப்ளெக்ஸ் மாலிகுல்ஸ் எல்லாமே என்னவா மாறிடும், சிம்பிளர் மாலிகுல்ஸாக மாறி நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமில் ஸ்மால் இன்டெஸ்டைன் தானேப்பா அப்சார்ப்ஷன் வேலையை பார்க்குறாங்க இல்லையா. அவங்க அப்சார்ப்ஷன் பண்ணி எங்கே பிளட் அனுப்புவாங்க, லிவருக்கு அனுப்புவாங்க. எது வழியாக? ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின் வழியாக லிவருக்கு போகும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டேரெக்டாக அந்த பிளட் அப்படியே போகாது, எங்கே போகும், ஹார்ட்டில் போய் என்ன பண்ணும், பியூரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ பியூரிஃபிகேஷன் நடந்து அயோட்டா இருக்குது பார்த்தீங்களா, அயோட்டா வழியாக எங்கே போயிடும், உடம்புல எந்தெந்த டார்கெட் டிஷ்யூஸ் ஆர்கன்ஸ். ஸோ அப்போ இந்த கேரட்டில் இருக்க அந்த ரொடாப்சின் கெரோட்டினாய்ட்ஸ் பிக்மெண்ட்ஸ் வந்து எங்கே போவாங்க, டைரெக்டாக ஐயில் இருக்கிற டிஷ்யூஸ். ஓகே, அதில் இருக்கிற டிஷ்யூஸ்க்கு போய் இவங்க சப்ளை பண்ணி கொடுப்பாங்க. இப்படி தான் நம்ம ஒவ்வொரு சாப்பிட்ற சாப்பாடும் அந்தந்த டார்கெட் ஆர்கனை இருக்கிற டிஷ்யூஸை ரீச் பண்ணுது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? உங்களால் ஒரு ரீகால் பண்ணிக்க முடியுதா? ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிளாஸில் டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்தோம், நெக்ஸ்ட்டு ஃபாலோட் பை ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்த்தோம். தேர்ட் ஏன் நமக்கு சர்க்குலேட்டரி சிஸ்டம் வச்சுருக்காங்கன்னா, ஸோ இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டமில் டைஜஸ்டிவ் சிஸ்டம்லும் வரும், நமக்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோட கம்பைனும் வரும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்மா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இட்ஸ் மெயின் ஃபங்க்ஷன் இஸ் மெயின்டைன் த ஹோமியோஸ்டாசிஸ் ஆஃப் த பாடி. ஸோ பாடியில் மெயின் ஹோமியோஸ்டாசிஸ் ஃபங்க்ஷனை பண்ணுறதே யார் அப்படின்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான். ஓகே, நம்ம இதில் வந்து ஒரு பிக்சர் பார்த்துட்ருக்கோம். இந்த பிக்சர் எல்லோ கலரில் இருக்குல்லப்பா, இது என்னதுன்னு சொல்லுங்கள். இது என்னது? பிளட் பேக்னு உடனே சொல்லக்கூடாது, சரியா? பிளட் பேக்கு இதில் வந்து என்னென்னா, நம்ம எப்பயுமே ஒருத்தவங்களுக்கு வந்து பிளட்டை வந்து எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிளட் ட்ரான்சாக்ஷனில் அதில் எடுத்த உடனே அவங்களுக்கு என்ன பண்ணிட மாட்டாங்க, இன்னொருதை ஏற்றிட மாட்டாங்க, சரிங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, வைரல் ஆன்டிஜன் ஹெச்ஐவி, ஹெச்சிவி, ஜாண்டிஸ் ரிலேட்டடாக இருக்கிற ஹெச்பிவி வைரஸ், இந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கிற வைரஸஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பிளட் குரூப்பிங் கரெக்டாக செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, எடுக்கிற பேஷண்ட் பிளட்டை கலெக்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த கலெக்ட் பண்ண உடனே என்ன பண்ணிடுவாங்க, அதை சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணி அந்த தனித்தனியாக பிரிச்சுருவாங்க. அதில் இருக்கிற ஆர்பிசி எல்லாம் தனியாக போயிடும், டபிள்யூபிசி எல்லாம் தனியாக பிரிச்சுருவாங்க. நெக்ஸ்ட்டு பிளேட்லெட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் தனியாக பிரிச்சுருவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஆர்பிசியை வந்து நம்ம நார்மல் நம்ம ரெஃப்ரிஜரேட்டர் கண்டென்ட் இருக்குல்ல, இப்போ ரெஃப்ரிஜரேட்டர் மேலே இருக்கிற 4 டிகிரி செல்சியஸ் கூலிங் இல்லை, கீழே இருக்கிற அந்த ரெஃப்ரிஜரேட்டரில் ஆர்பிசியை வைக்கலாம்.
சரிங்களா. பிளாஸ்மாவும் நல்ல ஃப்ரீஸ் கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா, 4 டிகிரி செல்சியஸ். அந்த ஃப்ரீஸ் கண்டிஷன்ஸில் தான் நம்ம பிளாஸ்மாவை மெயின்டைன் பண்ணணும். தட் இஸ் WBCயை. ஓகே, நெக்ஸ்ட்டு பிளேட்லெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக வச்சா வேகமாக கிளாட் ஆயிரும். சரிங்களா. ஸோ ஏன்னா நம்ம கிளாட்டிங் ஃபேக்டர் அதில் தானே இருக்குது. அப்போ பிளேட்லெட்ஸை மட்டும் தனியாக வச்சோம்னா செப்ரேட்டாக இது லிக்யூடாவாக இருப்பாங்க இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஷேக்கரில் போட்டு ஷேக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரிங்களா. இல்லைன்னா அக்ளூடினேஷன்ஸ் அது அப்படி கிளம்பிங்காக மாறிடும். சரிங்களா. ஸோ பிளேட்லெட்ஸ்க்கு வந்து லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மி தான், 1 or 2 days தான். இப்படி தான் வந்து பிளட் பேங்க்கில் பிளட்டு வந்து கலெக்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு டெஸ்ட் டியூப் வச்சுருக்கோமா. ஸோ அந்த டெஸ்ட் டியூப்பில் பிளட்டை மட்டும் கலெக்ட் பண்ணி நம்ம பிளட்டு எடுக்கிறோம். ஓகேவா. சும்மா நார்மல் சிரஞ்சில் எடுத்து என்ன பண்ணியிருக்கோம், அதில் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ணாமல் ரூம் டெம்பரேச்சரில் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து பிளட் என்ன ஆகும், இந்த மாதிரி 2 லேயராக வந்து செப்பரேட் ஆகும். ஓகே, ஸோ இந்த மேலே இருக்கிற லேயர் தான் வந்து என்னென்னா பிளாஸ்மா ஆர் இட்ஸ் அ சீரம். ஓகே, கீழே இருக்கிறது லேயர் இருக்குது பார்த்திங்களா, அதான் என்னது RBC. இந்த ரெண்டுக்கும் நடுவில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகே, ஒயிட் ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் பஃபி கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பஃபி கோட்டில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லிம்போசைட்ஸ் வந்து இருக்கும். நல்லையா அந்த ரவுண்ட் கண்டென்ட்டில் தான் லிம்போசைட்ஸோட கண்டென்ட் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நான் சின்ன ஒரு பிளட் ட்ராப் எடுத்து, ஓகே, ஸோ அதை வந்து நான் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறப்ப நம்மளுடைய பிளட் செல்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். RBC எப்படி இருக்குது, நல்லா கான்கேவ் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா. பிளேட்லெட்ஸ் வந்து நம்ம பென்னில் டாட் வச்சோம்னா எப்படி இருக்கும், அது மாதிரி தான் பிளேட்லெட்ஸோட ஸ்ட்ரக்சர் வந்து மைக்ரோஸ்கோபிக் வியூவில் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஒயிட் பிளட் செல்ஸில் நிறைய இருக்குது. என்னது கிரானுலோசைட்ஸ், கிரானுலோசைட்ஸ்லாம் இருக்கா, ரீகால் பண்ணிக்க முடியுதா. கிரானுலோசைட்ஸ்னால் என்ன, நியூட்ரோஃபில், பேசோஃபில், ஈஸ்னோஃபில். கிரானுலோசைட்ஸ்னால் லிம்போசைட்ஸ் அண்டு மோனோசைட்ஸ். ஸோ அது வந்து நிறைய ஸ்ட்ரக்சர் இருக்கும். நம்ம இந்த இதில் பார்க்குறது வந்து நம்ம 2 இது பார்க்குறோம். சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா WBC செல்ஸ். உங்களுக்கு WBC மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் இருக்கிற டிஃப்ரெண்ட் லேயர்ஸை வந்து நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் காமிக்கிறேன். ஓகேவா. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? வாட் இஸ் பாடி ஃப்ளூயிட்ஸ்? Body fluid is consist of water and substance is dissolved in them. Body fluidsனால என்ன அப்படின்னா அதில் வாட்டர் இருக்கும். அந்த வாட்டருக்குள்ளே என்ன ஆகிட்டு இருக்கும், சப்ஸ்டன்சஸ் வந்து டிசால்வ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ நம்ம பாடி ஃப்ளூயிட்ஸில் 2 types ஆஃப் பாடி ஃப்ளூயிட்ஸ் இஸ் ப்ரெசன்ட். ஒன் இஸ் இன்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிட். இன்ட்ராசெல்லுலர்னாவே அதுக்குள்ளே இருக்குது, இன்சைட் த செல். இன்ட்ராசெல்லுலர்னா என்னப்பா, இன்சைட் த செல். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட். எக்ஸ்ட்ரானா என்ன, அவுட் சைட். ஓகே, இப்போ இந்த ஃப்ளூயிட்ஸ் வந்து எங்கே இருக்கும், அவுட் சைட் ஆஃப் த செல்ஸில் தான் இருக்கும். ஓகே, ஸோ 3 types ஆஃப் எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட்ஸ். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட்ஸ்க்கு தான் என்ன நேம், இன்னொரு நேமு interstitial fluids. 3 types of extracellular fluids are interstitial fluid or otherwise it is called as a tissue fluids. So இந்த fluids எங்க இருக்கும், interstitial fluids or tissue fluids surround the cell, செல்லை சுற்றிலும் இருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் extracellular fluid யார் அப்படின்னா plasma. Plasma is nothing but is a fluid component of the blood. பிளட்டில் இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த ஃப்ளூயிட் காம்பனன்ட் தான் யார், பிளாஸ்மா. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் லிம்ஃப். ஓகேவா. ஸோ தீஸ் ஆர் த 3 main components ஆர் எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? The blood flowing into the capillary from an arteriole. இப்போ பிளட்டு வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. எங்கே, கேப்பிலரி, எங்கேருந்து, ஆர்டீரியோலேருந்து கேப்பிலரிக்கு வரும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா இட்ஸ் அ ஹை ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷராக இருக்கும். ஸோ இந்த ஹை ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் தான் என்ன பண்ணும் அப்படின்னா இட்ஸ் அ பம்பிங் ஆக்ஷன் ஆஃப் த பிளட்டை வந்து என்ன பண்ணுது, பம்பிங் பண்ணுறதுக்கும் அண்ட் டென்ஸ் டு ஃபோர்ஸ் வாட்டர் அண்ட் ஸ்மால் மாலிகூல்ஸ் இட் அவுட் த்ரூ த பெர்மியபிள் வால்ஸ் ஆஃப் த கேப்பிலரி இன் டு த டிஷ்யூ ஃப்ளூயிட். எப்படி நீங்கள் கேட்கலாம், எப்படி வந்து டிஷ்யூ ஃப்ளூயிட்ஸ்குள்ளே போகுது, அதுக்கு ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் வேணும்ல. ஸோ அந்த ஃபோர்ஸ் தான் என்ன அப்படின்னா இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் எங்கே இருக்கும் அப்படின்னா இட்ஸ் அ கேப்பிலரி தான் என்ன பண்ணும், ஒவ்வொரு டிஷ்யூ ஃப்ளூயிட்ஸோட டிஷ்யூ மீன்ஸ் என்னம்மா, இஸ் அ டிஷ்யூ இஸ் அ ஆர்கன். ஓகே, ஸோ அந்த டிஷ்யூவோட ஆர்கனோட யார் அட்டாச் ஆகிருப்பாங்க, வெயினும் எந்த ஒரு ஆர்டரியும் உள்ளே போகாது. அதனுடைய பிரான்ச்சஸ் எந்த ஒரு வெயினாக இருந்தாலும் சரி, வெயினோட நெக்ஸ்ட் பிரான்ச் என்ன, வெயின்யூல்ஸ்.
ஓகே, அதுக்கு கீழே என்ன இருக்கும் அப்படின்னா கேப்பிலரிஸ் இருக்கும். ஓகே, அதே போல் ஆர்டரியும் சரி, ஆர்டரியோல்ஸ், நெக்ஸ்ட் வந்து மெட்டா ஆர்டரியோல்ஸ், அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா கேப்பிலரி இருக்கும். அப்போ அந்த கேப்பிலரி தான் என்ன பண்ணுது, ஆர்டரியோட கேப்பிலரியும் வெயினோட கேப்பிலரியும் தான் டிஷ்யூக்குள்ளே போய் அட்டாச் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த கேப்பிலரி என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ், அங்கே வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபோர்ஸ்? இஸ் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இந்த ப்ரெஷர்னால என்ன ஆகுது அப்படின்னா வாட்டர் அண்ட் ஸ்மால் மாலிகூல்ஸ் வந்து என்ன பண்ணுது, இட்ஸ் அவுட் த்ரூ த பெர்மியபிள் வால்ஸ் ஆஃப் த கேப்பிலரி. ஸோ இந்த கேப்பிலரி வால்ஸ் எப்படி இருக்குமா, பெர்மியபிளாக இருக்கும். பெர்மியபிளாக என்ன, உள்ளே உட்புகக்கூடியது. சரியா? ஸோ இது வழியாக என்ன ஆகுது, ஒவ்வொரு டார்கெட் ஆர்கனில் இருக்கிற டிஷ்யூக்குள்ளேயும் என்ன பண்ணுது, ஃப்ளூயிட்ஸ் வந்து உள்ளே போயிடுது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். வாட் ஆர் த காம்போசிஷன் ஆஃப் பிளட்? காம்போசிஷன் பிளட்னாலே ஒன்று வந்து பிளாஸ்மா, செகண்ட் ஒன் இஸ் ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ். பிளாஸ்மா இஸ் நத்திங் பட் இஸ் அ எங்கே இருக்கும் பிளாஸ்மா? நான் ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் டியூப்ஸில் பிளட் எடுத்து காமிச்சேனா, டெஸ்ட் டியூப்ஸில் என்ன ஆகுது, மேலே இருக்கிறது ஒரு ரூம் டெம்பரேச்சரில் நம்ம ஒரு ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 10 minutes வந்து எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சோம்னா என்ன ஆகும், செப்பரேட்டாக பிரியும். அந்த மேலே இருக்கிறது தான் என்னது, ஒரு எல்லோ லைக் இஸ் அ பிளாஸ்மா. பிளாஸ்மா தான் என்னது, இஸ் நத்திங் பட் இஸ் அ சீரம். ஓகே, ஸோ சீரமில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா ஆன்டிபாடி இருக்கும். இது நம்ம நெக்ஸ்ட் இயரில் இம்யூனாலஜியில் இதை பற்றி தெளிவாக படிக்கலாம். ஸோ த பிளாஸ்மா இஸ் ஒன் ஆஃப் த fluid component of blood. And next is a formed elements. Formed elements is a cells. Formed elements in a cells. Okay, so these are the two main composition of blood. ஓகே, இப்போ நமக்கு என்ன பண்ணுறாங்க, ஒருத்தவங்களுக்கு வந்து டோனி கட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய வெயினில் பிளட்டை வந்து எடுக்கிறாங்க. ஓகே, பிளட்டை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க, சென்ட்ரிஃபிகேஷன். ஸோ குடம் மாதிரி கவுத்துருக்குன்னு நினைக்காதீங்க. சென்ட்ரிஃபிகேஷன்னா ஈக்குவல் ஃபோர்ஸஸ் வந்து நமக்கு கொடுத்து என்ன பண்ணுவாங்க, அது வந்து ரொட்டேட்டிங் பெர் மினிட், ஆர்பிஎம்னு சொல்லுவாங்க. சரியா? 1000 ஆர்பிஎம் பெர் மினிட்னா என்ன ஆகும், 10,000 ஆர்பிஎம் பெர் மினிட்னா பெர் மினிட்க்கு 10,000 ரொட்டேட்டிங் பண்ணும். அவ்வளோ ஃபோர்ஸ் ஃபாஸ்ட்டாக அது வந்து என்ன பண்ணும், ரொட்டேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த சென்ட்ரிஃபிகேஷன்னா இந்த ப்ரொசீஜர் தான் நம்ம வீட்டில் வாஷிங் மிஷின்லாம் யூஸ் பண்ணுறோம்லப்பா. பார்த்திங்கன்னா ஒரு சைடு மட்டும் நிறைய துணியை போடுங்க, என்ன ஆகும், கடம்டான்னு அந்த ரின்சிங் ஆகுறப்ப சவுண்ட் கேட்கும். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் ஃபிசிக்ஸில் படிப்பீங்க. ஈக்குவல் ஃபோர்ஸ், நீங்கள் ஆப்போசிட்டில் என்ன போடுறீங்களோ அதே போல் தான் என்ன பண்ணணும், அதாவது ஆப்போசிட்டில் என்ன பண்ணணும், ஈக்குவலாக போடணும். அப்போ தான் கரெக்டான ஈக்குலிபிரியமோட அந்த ரொட்டேட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து சென்ட்ரிஃபிகேஷன். இதனுடைய பிரின்சிபல்ஸை நீங்கள் ஃபிசிக்ஸில் பிரின்சிபலோட படிப்பீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பிளட்டை எடுத்துட்டோம். சென்ட்ரிஃபிகேஷன் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் டேரெக்டாக நம்ம சென்ட்ரிஃபிகேஷன் இந்த ரொட்டேட்டிங் பெர் மினிட்டில் 1 minute நம்ம என்ன பண்ணலாம், வேமா பிளட்டையும் ஆர்பிசி தனியாக, பிளாஸ்மா தனியாக, பஃபி கோட் தனியாக செப்பரேட் பண்ணி எடுக்கலாம். ஓகே, இப்போ மேலே இருக்கிறது என்னது, இஸ் அ பிளாஸ்மா. மேலே இருக்கிறது என்னது, பிளாஸ்மா. ஸோ இது நெக்ஸ்ட்டு நடுவில் இருக்கிறது என்ன சொன்னேன், பஃபி கோட் சொன்னேன். பஃபி கோட்டில் என்ன இருக்குதுன்னு சொன்னேன், லிகோசைட்ஸ். லிகோசைட்ஸ்னால் என்னதுப்பா, லிகோசைட்ஸ். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குது அப்படின்னா பிளேட்லெட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ கீழே இருக்கிறதா என்னது, எரித்ரோசைட்ஸ். எரித்ரோசைட்ஸ்னால் என்னது, ஆர்பிசி. ஓகே, ஸோ ஆர்பிசியோடைய டென்சிட்டி பார்க்குறாங்க 45%. ஓகேங்களா? பிளேட்லெட்ஸ் நடுவில் இருக்கிற அந்த பஃபிகோட்ஸ் தான் என்னது, பிளேட்லெட்ஸு. அதனுடைய டென்சிட்டி லெஸர் தென் 1%. அவங்க வந்து அங்கே வந்து எப்படி இருக்காங்க, பிளாஸ்மாவும் லெஸர் தென் 55% இருக்காங்க. இவங்க வந்து கிரேட்டர் தென் 55% யார், ஆர்பிசி. ஓகே, பிளட் இஸ் மோஸ்ட் காமன் பாடி ஃப்ளூயிட். அது வந்து மெயினாக வந்து என்ன பண்ணுவோம், டிரான்ஸ்போர்ட் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் ஒன் பார்ட் ஆஃப் த பாடி டு த அதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இதில் பிளாஸ்மா வந்து எவ்வளோ கன்ஸ்டியூட் ஆகிருக்கும் அப்படின்னா டோட்டல் பிளட் வால்யூமில் 55%. நோட் பண்ணிக்கோங்கடா, த பிளாஸ்மா கன்ஸ்டிடியூட்ஸ் இஸ் 55% ஆஃப் த டோட்டல் பிளட் வால்யூம். அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்னது, ரிமைனிங் ஆஃப் 45% என்னது, இட்ஸ் அ ஃபார்ம்டு எலமெண்ட். So the formed element does consist of blood vessels. What are the 45% of formed elements consist of your blood cells? Blood cells, not blood vessels, blood cells. Yeah, RBC, WBC and platelets. RBC na என்னடா, is a erythrocytes. WBC leukocytes. Is a platelets, is a thrombocytes. So these are the 3 types of blood cells. Is a 45%.
அண்ட் பிளட்டோட இது பிளாஸ்மாவோட கான்ஸ்டியூஷன் எவ்வளோ இஸ் அ 55%. ஓகே, ஸோ ஆவரேஜாக நம்ம பாடியில் ஒரு 70 கேஜி வெயிட் இருக்கான். ஓகே, 70 கேஜி வெயிட் இருக்கிற ஒரு அடலுக்கு ஆவரேஜாக பிளட்டோட வால்யூம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 5000 ml ஆர் 5 liters. ஓகே, ஸோ இதில் நிறைய கொஷின்ஸ் நம்ம இதில் பார்த்துருக்கோம். என்னென்னலாம் கொஷின் பார்த்துருக்கோம் இந்த ஸ்லைடில் சொல்லுங்கள். பிளட்டு தான் வந்து வாட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த பிளட்? இஸ் டிரான்ஸ்போர்ட் சப்ஸ்டன்ஸ். டிரான்ஸ்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம். இட்ஸ் மெயின்டைன் ஹோமியோஸ்டாசிஸ் பண்ணுது. ஓகே, வாட் ஆர் த டூ மெயின் காம்போசிஷன் ஆஃப் த பிளட்? ஒன் இஸ் அ பிளாஸ்மா, செகண்ட் ஒன் இஸ் a blood. Okay, first one is the blood constituting what is a blood ma? Bloodங்கிறது டிஷ்யூவா என்னது செல்லா? blood is a connective tissue. அந்த கனெக்டிவ் டிஷ்யூக்குள்ளே தான் என்ன இருக்குது? ஸோ பிளாஸ்மா இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, டோட்டலாக பிளாஸ்மா டோட்டல் வால்யூம் ஆஃப் பிளட்டில் பிளாஸ்மாவோட பர்சன்டேஜ் எவ்வளோ? 55%. ஓகே, பிளட் செல்ஸோட இது எலமெண்ட்ஸோடைய இது ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் இருக்குல்லப்பா பிளட் செல்ஸு, அதனுடைய பர்சன்டேஜ் எவ்வளோமா? 45%. ஓகே, ஆவரேஜாக பிளட் வால்யூம் எவ்வளோ இருக்குது 70 கேஜி அடல்ட் பர்சனுக்கு? இட்ஸ் அ 5 liter. எம்எல்ல கேட்டாங்கன்னா 5000 ml. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? Okay, it's a composition of blood illa plasma. So the plasma is consist of 80 to 92% of a water இருக்கு. பிளாஸ்மாவில் 4 types of protein இருக்கு. What are the 4 types of proteins? Albumin, globulin, prothrombin, fibrinogen. What is the main function of albumin? Maintains the osmotic pressure of the blood. இது ஒவ்வொன்றும் one word question பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்கடா. ஓகே, ஸோ குளோபுலின் இஸ் அ டிரான்ஸ்போர்ட் ஆஃப் அயன்ஸ், ஹார்மோன்ஸ், லிப்பிட்ஸ் அண்ட் அசிஸ்டின் இம்யூன் ஃபங்க்ஷன். குளோபினோட ஒர்க் என்னது? அயான்ஸையோ ஹார்மோன்ஸையோ லிப்பிட்ஸையோ என்ன பண்ணுது? எடுத்து கொண்டுட்டு போய் கொடுத்து இம்யூன் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க நம்ம பாடியில். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ப்ரோத்ராமின் அண்ட் ஃபைப்ரினோஜன். அஸ் யூஷுவல் நம்ம பிளட்டில் கிளாட்டிங் பண்ணுறதுக்கான மெயின் ஃபங்க்ஷன், மெயின் ப்ரோட்டீன்ஸு ஃபேக்டர்ஸ் யார் அப்படின்னா இவங்க தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் ஆர் த ப்ரோட்டீன்ஸ், பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ். நெக்ஸ்ட் இஸ் த ஆர்கானிக் materials or organic things also is present in our plasma. One is a urea, glucose, fats, vitamins. And inorganic materials எதெல்லாம் componentsலாம் எதெல்லாம் இருக்குன்னா chloride, carbonides, phosphates, பொட்டாசியம், சோடியம், கால்சியம், மெக்னீஷியம், இது எல்லாமே இருக்குது. இந்த ஸ்லைட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. ஏன்னா இந்த ஸ்லைட்ஸில் இதில் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. நீட்டில் இதில் வராத கொஷினே இல்லை இது வரைக்கும். வாட் இஸ் த ரோல் ஆஃப் த அல்புமின் கொடுத்து இந்த மற்ற 3 ஃபங்க்ஷனையும் கொடுத்துருவாங்க. சரிங்களா, நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அதனால் அல்புமின்னாலே இஸ் அ மெயின்டைன்ஸ் அ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஆஃப் யர் பிளட். ஸோ குளோபுலின்னாலே இட்ஸ் அ டிரான்ஸ்போர்ட் ஆஃப் அயன்ஸ், ஹார்மோன்ஸ் தான். டிரான்ஸ்போர்ட் ஃபங்க்ஷன் தான் குளோபுலின் பண்ணுது. இட்ஸ் அ மெயின் இம்யூன் ஃபங்க்ஷன். டிரான்ஸ்போர்ட்டுன்னு கொடுக்காம குளோபுலின் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ இம்யூன் ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இஸ் ப்ரோத்ராம்பின், ஃபைப்ரினோஜன். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? கிளாட்டிங் ஃபேக்டர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ வாட் ஆர் த அயான்ஸ்? இந்த ஒரு தடவை இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. இன்ஆர்கானிக் கான்ஸ்டியூவன்ஸ் இன் பிளட்டுனா இது அப்படி மிங்கிள் பண்ணி எனி ஒன் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா, கால்சியம், குளோரைட், கார்போனேட்ஸ், பாஸ்பேட்ஸ், மெக்னீஷியம், இதெல்லாம். இதில் மேக்னீஷ் கொடுத்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டான்னு கேட்டிருந்தாங்க. அதனால் நல்லா பார்த்துக்கணும். ஓகே, இது ஒரு டேப்லெட்டாக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, இன்றைக்கி இல்லாட்டினாலும் ஃப்யூச்சரில் ரொம்ப தேவைப்படும். ஓகே, ஸோ வாட்டர் இஸ் அ சால்வெண்ட் ஃபார் கேரிங் அதர் சப்ஸ்டன்சஸ் த மெயின் ஃபங்க்ஷன். அண்ட் அயான்ஸோட என்னென்ன அயான்ஸ்? சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம், குளோரைட், பைகார்பனேட். ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் திஸ்? இதெல்லாம் வந்து என்னென்னா பிளட்டோட எலக்ட்ரோலைட்ஸ். நோட் பண்ணிக்கோங்கப்பா, பிளட் எலக்ட்ரோலைட்ஸ். இதெல்லாம் பிளட்டில் இருக்கிற எலக்ட்ரோலைட்ஸ் மெயின்டைன் பண்ணுறவங்க. எதை? ஆஸ்மாட்டிக் பேலன்ஸை பிளட்டில் மெயின்டைன் பண்ணுற அயான்ஸ் வந்து இவங்கெல்லாம். ஓகே, ஸோ ஆஸ்மாட்டிக் பேலன்ஸ், pH பஃபரிங் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் மெம்ப்ரெயின் permeability. Next is plasma proteins. Albumin is the main function is a osmotic balance and pH buffering பண்ணுவாங்க. pH. Next is a fibrinogen. is a immunoglobulins, antibodies. immunoglobulins இன்னொரு நேம் என்ன அப்படின்னா antibodies. ஓகே, ஸோ இந்த fibrinogenலாம் என்ன ஒர்க் பண்ணுறாங்க? is a
clotting. immunoglobulins antibodiesனால என்ன ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க? இம்யூன் ஃபங்க்ஷன் சொன்னோமா? ஸோ அது வேறு வேர்டில் கேட்குறதுனா டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சப்ஸ்டன்சஸ் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் பை பிளட்னா நியூட்ரியன்ஸ், என்னென்னலாம் நியூட்ரியன்ஸு, குளுக்கோஸ், ஃபேட்டி ஆசிட், விட்டமின்ஸ் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் எ மெட்டபாலிசம், ரெஸ்பிரேட்டரி கேஸஸில் இருக்க ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நெக்ஸ்ட் ஹார்மோன்ஸ் எல்லாமே எது வழியாக தான் நமக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு? த்ரூ த பிளட்டு தான். ஓகேவா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ். ஸோ ஆர்பிசியோட நார்மல் ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னா 5 to 5.5 மில்லியன் செல்ஸ் பெர் கியூபிக் எம்எம் ஆஃப் பிளட் மென்னுக்கு. அண்ட் உமனுக்கும் இதில் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். 5 to 5 மில்லியன்ஸ் வரைக்கும் 4.5 to 5 மில்லியன் செல்ஸ் பெர் கியூபிக் எம்எம் ஆஃப் பிளட் வந்து உமனுக்கு வந்து கொஞ்சம் வேரி ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இஸ் அ டபிள்யூபிசி. டபிள்யூபிசி 6,000 to 8,000 cubic mm of blood. And what are the cell types in WBC? Granulocytes and agranulocytes. So granulocytes na neutrophil, eosinophil, basophil. Agranulocytes na என்னப்பா? absence of granule. அதுதான் differentiation. Granulocytes na உள்ளுக்குள்ள granule இருக்கும். ஓகே, இதில் வந்து என்ன இருக்காது? granules வந்து இருக்காது. So lymphocytes and monocytes. So what is the average of cells of platelets na 1.5 to 3.5 lakhs cubic mm of blood in platelets. Okay, next நம்ம ஸ்லைடில் what is the structure of நம்ம ஆல்ரெடி இந்த நியூட்ரோஃபில்ஸ் பேசோஃபில்ஸ்லாம் சொன்னோம்ல, அதனுடைய ஸ்ட்ரக்சரை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மைக்ரோஸ்கோப் வியூவில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, இதில் ஆர்பிசியோட ஸ்ட்ரக்சர். ஆர்பிசி பார்த்திங்களா நல்லா கான்கேவ் ஷேப்பில் தட்டு போல் இருக்குது. ஓகே, அதனுடைய மெயின் ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் ரெஸ்பிரேட்டரி ரெசனே ஆர்பிசியில் தான் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு பண்ணோமா? பார்த்தோமாப்பா? நெக்ஸ்ட்டு வந்து லியூக்கோசைட்ஸ். லியூக்கோசைட்ஸ் இஸ் த டபிள்யூபிசி செல்ஸ். இப்போ பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்னோஃபில், பேசோஃபில், நியூட்ரோஃபில்ல நல்ல கிரானுவல்ஸோடது இருக்கும். நல்ல டாட் வந்து நிறைய டாட் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அதை வச்சு இது வந்து கிரானுலோசைட்ஸ். லிம்போசைட், மோனோசைட்ஸில் அந்தளவுக்கு டாட் இருக்காது. ஓகேங்களா? இது வந்து டாட்டுங்கிறது கிரானுவல்ஸ் கிடையாது, இது வேறு ஏதாவது காம்போசிஷனாக இருக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து என்னது அப்படின்னா இட்ஸ் ஏ கிரானுலோசைட்ஸ். நியூட்ரோஃபில்ல பார்த்தோம்னா 3 to 8 லோப்ஸ் வரைக்கும் இருக்கும் நியூக்ளியஸ், உள்ளுக்குள்ளே இருக்க நியூக்ளியஸ். ஸோ நம்ம இங்கே பார்க்குறது வந்து 3 லோப்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ் தான் பார்க்குறோம். நியூட்ரோஃபில் ஸ்ட்ரக்சரை பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பேசோஃபில். பேசோஃபில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்பெக்டக்கிள் ஷேப்புன்னு சொல்லுவாங்க. கண்ணாடி எப்படி வச்சோம்னா எப்படி இருக்குமோ அந்த ஷேப்பில் இருப்பாங்க. அண்ட் ஈஸ்னோஃபில் ஆல்சோ அதே போல் தான் டூ லோப் லைக் ஸ்ட்ரக்சராக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இவங்க லிம்போசைட்ஸ் அண்ட் மோனோசைட்ஸை பார்த்தோம் அப்படின்னா கிட்னி ஷேப்பில் இருக்கும். இல்லை நல்லா மைனூட்டாக பார்த்தோம், இது வந்து இதே ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எந்த பொசிஷனில் வேணாலும் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது இன்னொரு வியூவில் பார்க்குறோம் அப்படின்னா மோனோசைட்ஸை ஹார்ஷ் ஷூ ஷேப்பில் இருக்குமா? ஹார்ஷோட ஷூ அந்த பாதம் வந்து அந்த ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மோனோசைட்ஸ் வந்து என்னவா மாறும் அப்படின்னா மேக்ரோஃபாஜஸாக மாறும். ஸோ இந்த மேக்ரோஃபோஜோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஃபேகோசைட்டிக் செல். ஃபேகோசைட்னாலே செல் ஈட்டிங் எதப்பா சொல்லுவோம்? லைசோசைம் இருக்குது பார்த்தீங்களா? அவங்க தான் செல் ஈட்டிங். சரிங்களா? லைசோசோம்ஸ் நம்ம செல் ஆர்கனல்ஸில். ஸோ இவங்க வந்து மைக்ரோகிலியா, அதாவது சென்ட்ரல் நர்வஸில் இருக்க மேக்ரோஃபாஜஸ் என்னன்னு சொல்லுவோம். இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டுமா மைக்ரோகிலியா அவங்க புக்கில் இருக்குது. சரிங்களா? பேஜ் நம்பர் உனக்கும் எனக்கும் வேரி ஆகும். மோனோசைட்ஸு, இந்த பிளட் வெசல்ஸ் மோனோசைட்ஸில் பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மைக்ரோகிலியா. நெக்ஸ்ட்டு லிவரில் இருக்கிற இதுக்கு பேர் என்ன? குப்ஃபர் செல்ஸ். இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட், குப்ஃபர் செல்ஸ். அண்ட் இது வந்து பல்மோனரி ரீஜியனில் இருந்துச்சுன்னா இந்த மேக்ரோஃபாஜஸ் ஆல்வியோலர். வாட் இஸ் அ மேக்ரோஃபாஜஸ்னால் என்னன்னு சொன்னேன்? மோனோசைட்ஸ் பிகம் சின்னதாக இருந்தால் இம்மெச்சூர் கண்டிஷனில் இருந்தால் அது மோனோசைட்ஸு. மெச்சூரானால் அது என்னது? மேக்ரோஃபாஜஸோட மெயின் ஒர்க் என்னது? இஸ் அ ஃபேகோசைட்டிக் செல் ஈட்டிங். ஓகே, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் இருக்க மேக்ரோஃபாஜஸை என்னன்னு சொல்லுவோம்? மைக்ரோகிலியா. இதில் லிவரில் இருக்கிறத குப்ஃபர் செல்ஸ், பல்மோனரி ரீஜியனில் இருக்கிறத ஆல்வியோலர் மேக்ரோஃபாஜஸ். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, இதில் நம்ம வந்து மைக்ரோஸ்கோபிக் வியூவில் நம்ம பார்க்குறோம் ஆர்பிசி, டபிள்யூபிசிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.
ஓகே. ஸோ ஆர்பிசியோட இது வந்து எப்பயுமே அது வந்து ஃப்ளோர் லைக் ஸ்ட்ரக்சராக நல்லா ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே இந்த கான்கேவ் ஷேப்பில் இருப்பாங்க. நம்ம டபிள்யூபிசியை நல்லா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் ஸ்டெயினிங்கை வச்சு. ஓகேங்களா, ஸ்டெயினிங்கை வச்சு பார்க்குறப்ப நிறைய லோப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னன்னு சொன்னேன், இட்ஸ் அ நியூட்ரோஃபில். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அந்த இது ஹார்ஸ் ஷூ ஷேப் இருந்துச்சுன்னா மோனோசைட்ஸ். பென் மாதிரி டாட்டாக வச்சுருந்துச்சுன்னா அது வந்து என்னது, இட்ஸ் அ பிளேட்லெட்ஸ். ஓகே, நிறைய பெரிய நியூக்ளியஸ் மட்டும்தான் இருக்கும், ஃபுல்லாக செல்லு ஃபுல்லாக பெரிய நியூக்ளியஸாக இருந்தால் அது வந்து என்னன்னு சொல்லியிருக்கோம், இஸ் அ இஸ் அ லிம்போசைட்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் பிளட் டைப்ஸ். எத்தனை பிளட் டைப்ஸ் பாருக்கு, ஏ குரூப், பி குரூப், ஏபி குரூப், ஓ குரூப். ஸோ நம்ம பிளட் டைப்லாம் எங்கேருந்து வருது, இன்ஹெரிட்டட் ஃப்ரம் பேரண்ட்ஸ். ஸோ மேசிவ் லாஸ் ஆஃப் பிளட் ரெக்வயர்ஸ் ஏ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். யாருக்காவது பிளட்டு தேவைப்பட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுவோமா, சரிங்களா. ஸோ இதுதான் 4 டைப்ஸ் ஆஃப் பிளட் டிரான்சாக்ஷன். எப்படி நமக்கு வந்து பிளட் குரூப்பிங் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, இது வந்து நம்ம +2ல் படிப்போம், ப்ராக்டிக்கலாகவே படிப்போம், சரிங்களா. எப்படி யாருக்கு என்னென்ன பிளட் குரூப் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, இதில் ஏபி குரூப் வந்து இஸ் அ 49%, ஓ குரூப் வந்து 45%, பி குரூப் வந்து எவ்வளோ இருக்குன்னா 11% இருக்கும், ஏ குரூப் வந்து 11% இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் மெயினாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எதை வந்து டாமினன்ட் குரூப் கோடாமினன்ட் அப்படின்னா ஏயும் பியும் வந்து டாமினன்ட் தான். ஓகேங்களா. அப்போ ஏபி குரூப் இருக்கிறவங்கள என்னென்னு சொல்லுவோம், கோடாமினன்ட். 2 டாமினன்ட் சேர்ந்தால் அது என்னன்னு சொல்லுவோம், ஏபி குரூப் இஸ் கால்ட் இஸ் அ கோடாமினன்ட். ஓகேவா. இந்த மாதிரி கொஷின் தான் கேட்பாங்க. வாட் ஹேப்பன்ஸ் வென் வி மிக்ஸ் பிளட் டைப்ஸ். நம்ம வந்து ஏ குரூப்பையும் பி குரூப்பையும் மிக்ஸ் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ ஏ அந்த மாதிரி கிளம்பிங் நடக்கும். மிக்ஸ் பண்ணோம்னா என்ன ஆகும், கிளம்பிங் நடக்கும். வாட் இஸ் த ரீசன், பிளாஸ்மா கண்டைன்ஸ் ப்ரோட்டீன். பிளாஸ்மாவில் என்ன இருக்குது, கண்டைன் ப்ரோட்டீன்ஸ். த ப்ரோட்டீன்ஸ் இஸ் கரஸ்பாண்ட் டு ஷேப் ஆஃப் த டிஃப்ரெண்ட் ஆன்டிஜென்ஸ். அது ஒவ்வொன்றையும் வேறு பிளட் குரூப்பை அதர் பிளட் குரூப் அது என்னவா கன்சிடர் பண்ணிக்கிறோம், இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஆன்டிஜென்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதனால தான் அதோட ரியாக்ட் பண்ணி நமக்கு என்ன கிடைக்கும், கிளம்பிங், திரளாக திரண்டு போயிடும். ஸோ அதனால தான் நம்ம பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ஒருத்தவங்களுக்கு வந்து பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு முன்னாடியே க்ராஸ் மேட்சிங் போட்டு பிளட்டை வந்து செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஓகே செக் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேம் பிளட் குரூப்பாக இருந்தாலும் அது தான் அப்படி தான் பண்ணுவாங்க. ஓகேவாப்பா. ஸோ பிளட் ஓ டைப் இஸ் அ யூனிவர்சல் டோனார், ஏபி இஸ் அ யூனிவர்சல் அக்செப்டர். ஏன் அப்படிங்கிறது ரீசன் சொல்கிறேன். ஏன்னா ஏபி குரூப்பில் என்ன கிடையாது அப்படின்னா, யூனிவர்சல் அக்செப்டர்னால் அவங்களுக்கு வந்து ஆன்டிபாடி கிடையாது, ஓ குரூப்பில் ஆன்டிஜென்னே கிடையாது. அதனால் அவங்க யாருக்கு வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆன்டிபாடிங்கிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன காரணம், இவங்கள்ட்ட ஆன்டிபாடி இருக்காது. அதனால் யார் என்ன கொடுத்தாலும் இவங்க வந்து அக்செப்டராக இருப்பாங்க. ஏபி குரூப் வந்து அக்செப்டராக இருப்பாங்க. நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் இதை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா. சரி, ஓகே, நான் ஒரு கொஷின் கேட்குறேன். இப்போ ஒருத்தவங்க வந்து அடிபட்டு நிற்கிறாங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில், ரொம்ப ஒருத்தவருக்கு வந்து பிளட் லாஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ அப்போ இமீடியட்டாக அவருக்கு அந்த டைமிங்கில் நமக்கு என்ன கிடையாது அப்படின்னா, எந்த ஒரு பிளட்டு லேப் இருக்குது, பட் ஆனால் பிளட்டு என்ன குரூப்புன்னு கண்டுபிடிக்க ஒருக்கான ஃபெசிலிட்டி இல்லை. ஆனால் நம்மளோட இருக்கிறவங்க, நம்ம அந்த ஆக்சிடெண்ட்டை சுற்றி இருக்கிற அந்த பர்சனை சுற்றி இருக்கிறவங்க ஏ குரூப்பு, பி குரூப்பு, பிளட் பேக் இருக்குது, சரிங்களா. ஓ குரூப் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து ஏபி குரூப் இருக்குது. ஸோ எந்த பிளட் பேக்கோ இமீடியட்டாக டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அந்த பேஷண்ட்க்கு ஏற்றுங்க. கிராஸ் மேட்சிங்லாம் பண்ண டைமே இல்லை, கண்டிப்பாக பிளட் போட்டாகணும். எதை ஏற்ற சொல்லுவாங்க, ஓ குரூப்பில் ஓ நெகட்டிவ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கண்டிப்பாக எந்த ஒரு ரிஜெக்ஷனுமே பண்ணாதது என்ன அப்படின்னா ஓ நெகட்டிவ். டைப் ஓ இஸ் அ யூனிவர்சல் டோனார்னு சொல்கிறோம். டைப் ஓ நெகட்டிவ் இஸ் அ யூனிவர்சல் டோனார். பாசிட்டிவ் குரூப்பும் இருக்கும், நெகட்டிவ் குரூப்பும் இருக்கும். அதில் பாசிட்டிவ் ஏற்றக்கூடாது, எதை தான் ஏற்றணும், ஓ நெகட்டிவ். உங்களுக்கு நீட் கொஷினில் ஓ குரூப்புன்னு நீங்கள் படிச்சுட்டு போயிருப்பீங்க. ஆனால் இங்கே கொஷின்ஸ் வந்து என்ன இருக்கும், ஓ நெகட்டிவ் இஸ் த யூனிவர்சல் டோனார், ஓ பாசிட்டிவ் இஸ் த யூனிவர்சல் டோனார், ஆர் போத் இஸ் த யூனிவர்சல் டோனார் அப்படின்னு கொஷின் வரும். ஸோ ஓ நெகட்டிவ் இஸ் த யூனிவர்சல் டோனார். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் டியர்ஸ்? நோட் பண்ணி வச்சுக்கோங்கடா. ஓ நெகட்டிவ் தான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். எந்த ஒரு இதுவுமே யாருக்குமே எந்த ஒரு பிளட் குரூப்பிங், டிஷ்யூ மேட்சிங் எதுவுமே பண்ணாமல் நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம். ஓகே, இது ஒன் ஆஃப் த புக் பேக் கொஷின். நம்ம நெக்ஸ்ட் இயரில் நீங்கள் படிப்பீங்க. ஓகேங்களா.
ஆர்பிசியோடைய சர்ஃபேஸில் ஆன்டிஜன் இருக்கும். ஒரு பர்சன் வந்து ஏ குரூப்பாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆர்பிசியோட சர்ஃபேஸில் என்ன இருக்கும்? ஏ ஆன்டிஜன் தான் இருக்கும். ஓகேங்களா? பி குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கும்? பி ஆன்டிஜன்ஸ். ஏபி குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்குன்னு சொன்னேன்? ஏபி ஆன்டிஜன்ஸ். ஆன்டிஜனே இல்லாதவங்க யார்? ஓ குரூப். நோட் பண்ணிக்கோங்க, ஆன்டிஜன் இல்லாதவங்க யார்? ஓ குரூப். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அப்போ ஆன்டிஜன் ஏ குரூப் இருந்துச்சுன்னா திருப்பி வாங்க ஃபஸ்ட் குரூப்புக்கு. ஆன்டிஜன் ஏ இருக்கிறவங்களுக்கு என்ன ஆன்டிபாடியாக இருக்கும்? ஆன்டி பி. ஆன்டி பி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆன்டிஜன் ஏ பி இருக்கிறவங்களுக்கு பிளட் குரூப் பி இருக்குல்ல, அவங்களுக்கு என்ன ஆன்டிபாடியாக இருக்கும்? ஆன்டி ஏ. ஓகேங்களா? ஸோ இங்கே ஏபி குரூப்புக்கு எது இப்போ ஆன்டிபாடியாக இருக்கும்? நோ ஆன்டிபாடி. ஸோ தட் ஒன்லி த ஏபி குரூப் இஸ் கால்ட் அஸ் அ யூனிவர்சல் அக்செப்டார். ஓகேங்களா? ஓ குரூப்பில் எப்படி ஆன்டிஜன் இல்லையோ ஏபி குரூப்பில் அது மாதிரி என்ன கிடையாது? ஆன்டிபாடி கிடையாது. ஓகேவா? ஓகே, இது வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். இப்போ ஏ குரூப்பில் இருந்து யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்? ஏ குரூப்புக்காரவங்களுக்கு ஏபிக்காரவங்களுக்கு வாங்கிக்கலாம். ரெசிபியன்னா என்னது? வாங்கிக்கிறது. டோனார்னா கொடுக்குறது. ஒரு பி பர்சன் வந்து டொனேட் பண்ணலாம். யார் யாருக்கெல்லாம் டொனேட் பண்ணலாம்? பி குரூப்புக்கும் ஏபி குரூப்புக்கும் டொனேட் பண்ணலாம். ஏபி குரூப் யார் யாருக்கெல்லாம் டொனேட் பண்ணலாம்? ஒன்லி ஏபி குரூப்புக்கு மட்டும்தான். டோனார் வந்து ஏபி குரூப்புக்கு மட்டும்தான் டொனேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன்? அவங்க பி குரூப்பில் போட்டால் அதில் ஆன்டி ஏ இருக்கா? அதே மாதிரி ஏ குரூப்புக்கு போட்டாங்கன்னா ஏபி குரூப் என்ன ஆயிரும்? அங்கே வந்து ரிஜெக்ஷன்ஸ் நடக்க சான்ஸ் உண்டு. நெக்ஸ்ட் இஸ் ஓ குரூப். ஓ குரூப்பில் என்ன கிடையாது? ஓ குரூப்பில் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். ஸோ அதில் என்ன கிடையாது? ஆன்டிஜன் கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால தான் ஓ குரூப் இஸ் அ யூனிவர்சல் டோனார். ஓ நெகட்டிவ் குரூப் இஸ் அ யூனிவர்சல் டோனார். அப்படியே சொல்லி பழகுங்க. ஓ நெகட்டிவ் இஸ் அ யூனிவர்சல் டோனார். ஏபி குரூப் இஸ் அ யூனிவர்சல் அக்செப்டார். வாய்? ஸோ ரீசன் ஃபார்? So without no antibody. ஓகேங்களா?